The kitchen window viewers எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓணம் வந்து வரப்போகுது. ஸோ நம்மளோட மலையாள மொழி பேசுகிற அனைத்து நண்பர்களுக்கும் இனிய திருவோண திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு ஓணம் ஸ்பெஷலான ஒரு ரெசிபி அடப்பிரதமன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக ஓணம் சத்தியங்கிறது ஒரு பெரிய ஒரு விருந்து மாதிரி இருக்கும். அதில் ஒரு பகுதியான இந்த பாயசம் பிரதமன் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்த்துருவோம். ஓணம் ஸ்பெஷல் ரெசிபியான அடப்பிரதமன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இது வந்து இப்போ இந்த கடைகளில் கிடைக்கக்கூடிய அடை வாங்கி வச்சுருக்கேன். நான் ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அது போக 150 ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு முழு தேங்காயில் பால் எடுத்திருக்கிறேன். இது வந்து முதல் பால், இது வந்து ரெண்டாவது பால். இது ஒரு சின்ன டிப் மட்டும், தேங்காய் பால் எடுக்கும்போது வெதுவெதுப்பான தண்ணியை வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராக்ட் நிறையா கிடைக்கும். அது போக ஒரு 350 400 கிராம் வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். பாகு அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு உருக்கிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். ஏன்னா அதில் மணல் தூசி எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அது போக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன். முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அந்த தேங்காய் சின்ன சின்ன கீத்தாக வந்துட்டு கொத்து கொத்தாக கீறி வச்சுருக்கேன். இது வந்து பாரம்பரியமாக அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம அரிசி மாவு இருக்கு இல்லையா, நம்ம இலை வடம்னு சொல்லி செய்வோம்ல, அந்த மாதிரி பச்சரிசி மாவு வந்து நல்லா தனியாக கரைச்சிட்டு வாழை இலையில் வந்துட்டு ஊற்றி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆவியில் வந்து அவிப்பாங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிட்டு அதை வந்து இந்த அடப்பிரதமனுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம கடைகளே இது ரெடிமேடாக கிடைக்கிறதுனால இது இப்போ இந்த மாதிரி முறையில் செய்கிறோம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நான் அந்த பாலடை இருக்கு இல்லையா, அடை, ஆக்சுவலாக ரைஸ் அடையை வந்துட்டு சேர்த்துட்டேன். முக்கியமான இதில் ஒரு டிப் என்னென்னா, அடிகனமான பாத்திரத்தில் வைங்க. இப்போ என்கிட்ட உருளி இருக்குது. சப்போஸ் உருளி இந்த மாதிரி அடிகனமானது இல்லைன்னா நம்ம குக்கர்லேயும் நல்லா கரெக்டாக வரும். ஏன்னா இந்த அடை வந்து கொஞ்சம் அடியில் போய் பிடிக்கிற தன்மை இருக்கும், உங்களுக்கு சீக்கிரமே அடி பிடிக்கிற தன்மை இருக்கும். அதுக்காக தான் கனமான பாத்திரம். இன்னொன்று வந்து இந்த அடையை வந்து நான் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு போட்டேன். அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு வெந்து வரும் நம்மளுக்கு. அதுக்காக இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு நிதானமான தீயில வந்துட்டு எப்படியும் ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் இந்த அடை வந்து வெந்து வர்றதுக்கு. வேக வச்சுக்கலாம். இந்த அடை நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, இது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தா வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்த பின்னாடி நல்லா வந்து கட்டி இல்லாமல் அடியில் பிடிச்சிடாமல் கலரிக்கலாம். இப்போ வெல்லம் வந்து நல்லா சேர்ந்து எல்லாம் ஒன்று போல் கொதிச்சு வரும்போது நம்ம வந்து ரெண்டாவது எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பால், கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லையா தேங்காய் பால், அதை சேர்த்துடணும். இது இன்னும் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். இப்போ வெல்லத்தோட இந்த அடை வந்து நல்லா ஒன்று சேர கொதிச்சிருச்சு, திக்காவும் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம ரெண்டாவது பால், தேங்காய் பால் வந்து சேர்த்துறேன். இது நல்லா ஒன்று கூடி வெந்துட்டு இருக்கும்போது நான் வந்து நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துறேன். நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா 1வது பால், தேங்காய் பால், அது வந்து சேர்த்துறேன். இது நல்லா திக்காக இருக்கும். நல்ல ஒரு நிதானமான தீயில வச்சுட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகும். அந்த தேங்காய் பால்லே அந்த பால் அடை இருக்கு இல்லையா, அடை வந்து நல்லா வெந்து வரணும். அப்போதான் அந்த ஒரு நல்லா திக்காக ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அதே போல் அந்த ஃப்ளேவர் அந்த நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த தேங்காய் பாலோடது நெய்யோடது எல்லாம் இன்ஃப்யூஸ் ஆகிட்டு நல்லா ரொம்ப ரிச்சாக இருக்கும். இது ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம ஒன்று சேர்ந்து ஒரு திக்காக வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்துட்டு தேங்காய் எடுத்து வச்சிருந்த தேங்காய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து நெய்யில் லேசாக ஃப்ரை பண்ணி இது மேலே போட்டுக்கலாம். போட்டால் நம்மளோட அடப்பிரதமன் வந்து ரெடி. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இனிமேல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.